அனைவருக்கும் வணக்கம். When will the new definition of MSME enterprises come into effect அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இக்கான நியூ டெஃபினிஷன் அப்படிங்கிறத நமக்கு 2025 பட்ஜெட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி எம்எஸ்எம்இ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இப்படி பிரிப்பாங்க மைக்ரோ ஸ்மால் மீடியம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தென் டர்ன் ஓவர் இந்த பேசிஸ்ல தான் பிரிப்பாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல மைக்ரோக்கு 2.5 crore, ஸ்மால்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 crore, மீடியம் பார்த்தோம்னா 125 crore. சரிங்களா? அதுவே இங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 crore டர்ன் ஓவர், 100 crore டர்ன் ஓவர், 500 crore டர்ன் ஓவர் அப்படிங்கிற இந்த நியூ டெஃபினிஷன் அப்படிங்கிறது எப்போலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 1, 2025 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ எம்எஸ்எம்இஸ் அப்படிங்கிற இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இந்த ஆண்டர்பிரினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டெஃபினிஷன் இருந்திருக்கும். இப்போ ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது வினோத் குமார் சுக்லா இஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் 59th ஞான்பீத் அவார்ட். இந்தியாவோட ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். 1961லேருந்து இந்த ஞான்பீத் அவார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? விச் ஆர் த ஃபாலோயிங் புக்ஸ் வேர் ரிட்டன் பை ஹிம். இதுல எதெல்லாம் அவரோட புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணுமே அவரோட புக்ஸ் தான். ஸோ ஆல் தி அபவ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது The prestigious Jnanpith Award given for outstanding achievement in literature is given for how many languages அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஞான்பீத் அவார்டு அப்படிங்கிறது எவ்வளோ லாங்குவேஜுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எவ்வளோ லாங்குவேஜ் அப்படின்னா மொத்தம் 23 லாங்குவேஜுக்கு இந்த ஞான்பீத் அவார்டு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது அக்கார்டிங் டு a recent report of International Monetary Fund, in which year will the Indian economy overtake Japan to become world's fourth largest economy அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் எக்கானமி எப்போ ஓவர்டேக் பண்ணி ஜப்பானை எப்போ ஓவர்டேக் பண்ணி ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமியா வரப்போறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2025ல நம்ம ஓவர்டேக் பண்ண போறோம். சரிங்களா? லாஸ்டா பாத்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் ரெமிட்டன்சஸ் சர்வே 2023-24 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா the highest contribution of remittances to India came from United States அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அட் நேஷனல் லெவல் கேரளா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸ் இன்ஃப்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்றும் கரெக்ட் தான். ஹையஸ்டா யூஎஸ்லேருந்து தான் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 38% கிட்ட. அடுத்ததை பார்த்தோம்னா யூஏஇ வந்திருக்கும் 19% கிட்ட. சரிங்களா? அதே மாதிரி கேரளாவுக்கு தான் அதிகமான ரெமிட்டன்சஸும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் கண்ட்ரீஸ் கான்ட்ரிபியூட்டட் மோர் தேன் 1/3 ஆஃப் ரெமிட்டன்ஸ் இன்ஃப்ளோ இன்டு இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் வராது, நமக்கு யூஎஸ் அண்ட் யூகேல இருந்து தான் பார்த்தோம்னா அதிகமாக கிட்டத்தட்ட 40% கிட்ட ரெமிட்டன்சஸ் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கும். சரிங்களா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, 1 and 2 கரெக்ட். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.